Yes, very good evening, everyone. Welcome back to Super 70 Series 2 Day 26. லேர்னிங்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிடும் இல்லை. லேர்னிங் இஸ் a லைஃப் லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் சூப்பர் 70 சீரீஸ் 2. 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இந்த யூனிக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல டெய்லி ஒரு ப்ரெசென்டர், டெய்லி ஒரு இன்ஸ்பைரிங் புக், டெய்லி நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூபிள் டேக்அவே. இது ஒரு புக் ரிவ்யூ ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்ம் டு ரீட், லேர்ன், ஸ்பீக் அண்ட் இன்ஸ்பயர். இந்த பியூட்டிஃபுல் லேர்னிங் கம்யூனிட்டியில இன்னைக்கும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. ஸோ வித் த சேம் enthusiasm and passion for learning, let's begin today's session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 26 presenter மிஸ்ஸஸ் முஹம்மத் ரிஸ்வானா மேம். மேம் ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அண்ட் வெல்னஸ் கோச். ஒரு ஹோம் மேக்கரா இருந்து பேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் மூலமா ப்ரொஃபஷனல் ட்ரெயினரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைஃப் ஸ்கில் அண்ட் வெல்னஸ் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பீப்புள் எமோஷனல் கிளாரிட்டி டெவலப் பண்ணவும், ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில் பில்ட் பண்ணவும், பர்சனல் அண்ட் எமோஷனல் சேலஞ்சஸை கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்றது தான் அவங்களுடைய மிஷன். இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற வேர்ல்டு ஃபேமஸ் புக் Men are from Mars, Women are from Venus. I hope today's presentation நம்ம எல்லாருக்கும் practical relationship insights கொடுக்கும். So let's welcome Mrs. Mohammed Rizwana with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and happy evening everyone. உலகில் 2 காகிதங்கள் மதிப்புமிக்கவை. முதல் காகிதம் பணம், இரண்டாவது புத்தகங்கள். இரண்டாவது காகிதத்தின் மதிப்பை உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்தினால் முதல் காகிதம் தானாக வந்து சேரும் என்று படித்ததில் பிடித்த இந்த வாசகத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு, இரண்டாவது காகிதத்தின் மதிப்பை உணர்ந்த கற்றோர் நிறைந்த இந்த சபையில் என்னுடைய உரையை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற புக்கோட பேரு Men are from Mars, Women are from Venus. கேட்கவே இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல இந்த புக்கு? நேமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சீங்க? சோ இந்த புக்ல இருந்து இன்னைக்கு நம்மலாம் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கான நிறைய வழிகளை தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு குட்டி ஸ்டோரி ஆஃப் மார்ஸ் அண்ட் வீனஸ். இந்த பிகினிங், அதாவது ஆரம்பத்துல மார்ஸ் வாசிகள் வாழ்ந்து வந்தாங்க. அதாவது ஆண்கள் மட்டுமே மார்ஸ்ல வாழ்ந்து வந்தாங்க. வீனஸ் அப்படிங்கிற கிரகத்துல பெண்களாகிய வீனஸ் வாசிகள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மார்ஸ் வாசிகள் டெலஸ்கோப் மூலமா வீனஸை பார்த்தாங்க. அங்க இருந்த பெண்களையும் பார்த்தாங்க. அப்போ மார்ஸ் வாசிகளுக்கு நம்ம எப்பவுமே இப்படி போரிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஏன் அங்க போக கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால ஸ்பேஸ் ஷிப்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி வீனஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. வீனஸ் வாசிகள் ஏற்கனவே ரொம்ப அன்பும் பாசமும் நிறைஞ்சவங்க. அவங்க இருக்கரம் நீட்டி மார்ஸ் வாசிகளை வரவேற்றாங்க. மரியாதையும் அக்கறையும் காட்டுறதுக்கு ஆள் தேவைப்பட்ட மார்ஸ் வாசிகளுக்கு வீனஸ் வாசிகளை ரொம்பவே பிடிச்சு போச்சு. தன்மையில அன்பு காட்டுறதுக்கும் தன்னை பாசமா பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு தேவைப்பட்ட வீனஸ் வாசிகளுக்கு மார்ஸ் வாசிகளை ரொம்பவே பிடிச்சு போச்சு. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை, மற்றவர்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை கொடுத்து அவங்க ரொம்ப காலத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வீனஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் டெலஸ்கோப் மூலமா பூமியை பார்த்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஏன் பூமியில போய் குடியேறிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. உடனே ஸ்பேஸ் ஷிப்ல எல்லாரும் ஏறி பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஆனா பூமியோட அட்மாஸ்பியர் அவங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. திரும்ப முழிச்சு எழும்போது அவங்களுக்கு வினோதமா சில விஷயங்கள் மட்டும் மறந்து போச்சு. முக்கியமா அவங்க 2 பேரும் மார்ஸ் வாசிகள், வீனஸ் வாசிகள் 2 பேரும் வேற வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு குழப்பம். இப்போ மார்ஸோட லைஃப் ஸ்டைல் அண்ட் வீனஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? மார்ஸ் வாசிகளான ஆண்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல
அன்பு அப்படிங்கறத விட்டுட்டு மரியாதை, போட்டி, காம்படிஷன், அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட சுய கௌரவம் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயமா இருந்தது. அவங்களோட பவர், இதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க ஆண்களான அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுல தான் வந்து அவங்களோட கௌரவம் இருக்கு, அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க யார்கிட்டயுமே வந்து உதவிக்கு கேட்க மாட்டாங்க. அப்படி போய் அடுத்தவங்க கிட்ட பிரச்சனையை பேசுறதோ உதவி கேட்கிறதோ கௌரவ குறைச்சல் நினைச்சாங்க. அப்படியே அவங்க கேட்கறதா இருந்தா அவங்களால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட மட்டும்தான் போய் வந்து உதவி கேட்பாங்க. அது அந்த நேரத்தை தவிர வேற யாரும் அவங்களுக்கு உதவி செய்யறது அவங்க விரும்ப மாட்டாங்க. இதே நேரத்துல வீனஸ் வாசிகளான பெண்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அன்பு காட்டுறதுலயும் அக்கறை காட்டுறதுலயும் அடுத்தவங்களுக்கு பணிவிடை செய்வதிலையும் அவங்களுக்கு கேர் பண்றதுலயும் அவங்களோட லைஃப் டைமை செலவு பண்ணாங்க. அங்க அழகு, அன்பு, பராமரிப்பு, அது அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது, எமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுலயும் நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுலயும் வந்து அதிக அக்கறை காட்டினாங்க. அதுல திருப்தி அடைஞ்சாங்க. இப்படி மார்ஸ் வாசிகளோட லைஃப் ஸ்டைலும் வீனஸ் வாசிகளோட லைஃப் ஸ்டைலும் தனித்தனியா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மறந்துட்டு பூமியில வந்து வாழ வந்தாங்க இல்லையா? அப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதுக்கான சொல்யூஷனையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஃபிக்ஸிட் ஹேட் அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேட் அப்படிங்கிற ரெண்டு ஹேட்டை வந்து, அதாவது அவங்களோட ரோல், அவங்களோட போஸ்டா வந்து மார்ஸ் வாசிகளும் வீனஸ் வாசிகளும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மிஸ்டர் ஃபிக்ஸிட், அதாவது கல்வித்துறை, போக்குவரத்து துறை, போலீஸ் துறை அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு துறையையும் தனித்தனியா பிக்ஸ் பண்ற, பிரச்சனைகளை சால்வ் பண்ற துறையை வந்து ஆண்களும், இம்ப்ரூவ் பண்ற துறையை வந்து பெண்களும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லா ரெண்டு பேரும் மார்ஸ் வாசிகளும் வீனஸ் வாசிகளும் பூமியில வாழ வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து இணக்கம் தேவைப்படல. அப்போ வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு தனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாங்க. இப்ப மார்ஸ்வாசிகளுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து மரியாதையும் போட்டியும் அவங்களோட கௌரவமும் தேவை. அவங்க அதையே தான் வந்து வீனஸ்வாசிகளும் விரும்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வீனஸ்வாசிகள் கேர் பண்றது, அக்கறை காட்டுறது, அவங்களை கவனிச்சுக்கிறது, பணிவிடை செய்யறது, இததான் வந்து பாசம், இததான் வந்து அவங்களுக்கு தேவை. இதை வந்து அவங்க மார்ஸ்வாசிகளுக்கு மார்ஸ்வாசிகள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டா வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்கிறத மறந்துட்டு தனக்கு என்ன தேவையோ அதையே அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அங்க பிரச்சனை வரும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் பிக்ஸிட் ஹேட் அப்படிங்கறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உமன் வந்து ஸ்ட்ரெஸ்டா, அதாவது வீனஸ் வாசியான உமன் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க பேசுவாங்க. அந்த பிரச்சனையை பத்தி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறது மூலமா அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். அதே வந்து மாசுவாசிகள் அவங்களோட பிரச்சனையை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஷேர் பண்ணுனா அவங்க உதவி கேட்கறதாச்சு அவங்களோட கௌரவத்துக்கு குறைச்சல் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனையை அவங்களே தான் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ மாசுவாசிகள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வீனஸ் வாசிகள் வந்து பிரச்சனையை ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நீங்க பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி உடனே சொல்யூஷனை கொடுத்தாங்க. இது வீனஸ் வாசிகளுக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிராக்டிக்கலா பார்க்கலாம். வீனஸ் வாசியான மனைவி கணவன் வந்த உடனே அவர்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு என்னோட டேவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ஆபீஸ்ல வந்து ஓவரா ஒர்க் லோடு, என்னோட மேனேஜர் வேற இன்னும் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு, என்னால எவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட பிரச்சனைய பேச ஆரம்பிச்சாங்க. உடனே மார்ஸ் வாசியான மிஸ்டர் பிக்ஸிட் என்ன பண்ணிட்டாரு, அப்போ அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் தான் தேவைப்பட போகுது தெரியும் நினைச்சிட்டு, அப்போ நீ வேலையை விட்டுற, எதுக்கு போற அப்படின்னு கேட்டாங்க. உடனே வீனஸ் வாசியான மனைவி, நான் கேட்டேனா அப்படின்னு அவங்களுக்கு இருந்தது. அவங்க வந்து வீனஸ் வாசியான மனைவி அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணது காரணம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. ஆனா மார்ஸ் வாசி உடனே போய் சொல்யூஷன் நீட்டின உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களோட ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்தினதா ஆச்சு. இதே மாதிரி மார்ஸ்வாசியான ஆண்களுக்கு யாருமே சொல்யூஷன் தானா வந்து கொடுக்க கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. இதே இடத்துல பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து அவங்களோட ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஹேட்டை போட்டுக்கிட்டு, நீங்க ஏன் வந்து இது இன்னும் பெட்டரா பண்ணக்கூடாது, நீங்க இந்த போட்டிருக்க இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து உங்களுக்கு மேட்சே ஆகல, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கார் பார்க்கிங் அங்கேயே நிறுத்திருக்கலாம், அடுத்த ரைட் எடுத்துக்கங்க, சீக்கிரமா ஷார்ட்கட்ல போயிடலாம் இப்படின்னு அவங்க கேட்காத போது ஆஃபர் பண்ணப்படுற உதவிகளை மார்ஸ்வாசிகள் அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. இங்க இப்ப பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு, லாங்குவேஜ் ரெண்டு பேருக்கும் புரியல, அதனால வந்து பிரச்சனை வந்துச்சு. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஆண்களாகிய மார்ஸ்வாசிகளுக்கு சொல்லப்படுறது ஒன்னே ஒண்ணுதான்,
விமென்ஸ் வந்து அதாவது வீனஸ் வாசிகள் உங்ககிட்ட பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் கேட்டுட்டே இருந்தா மட்டும் போதும், சொல்யூஷன்ஸ் கொண்டு கொடுக்காதீங்க. அவங்க பிரச்சனைகளை ஷேர் பண்றது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. வீனஸ் வாசிகளாகிய உமன்ஸுக்கு கொடுக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, மார்ஸ் வாசிகளுக்கு அவங்க கேட்காம என்னைக்குமே உங்களோட ஹெல்ப்பை கொண்டு கொடுக்காதீங்க. அவங்களே கேட்டா மட்டும் உங்களோட உதவி கரத்தை நீட்டுங்க. அது வரைக்கும் அமைதியா அவங்க மேல நம்பிக்கை வச்சு பார்த்துட்டே இருங்க. இதுதான் இங்க கொடுக்கப்பட்டது. அடுத்த விஷயம், தே ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து வந்தாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் வேற அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து அவங்களோட லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் மார்ஸ்ல இருக்கும்போது வேற லாங்குவேஜும், வீனஸ்ல இருக்கும்போது வீனஸ் லாங்குவேஜும் பேசினாங்க. அவங்க கிட்ட வந்து காமனான சில விஷயம் இருந்தது. அதாவது வேர்ட்ஸ் வந்து காமனா இருக்கும், ஆனா அதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்மளுமே வந்து பேசுறோம். இப்போ வந்து எத்தனை பேர் இங்க வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து வேற லாங்குவேஜும், அதாவது ஹஸ்பண்ட் வந்து தமிழாவும் ஒய்ஃப் வந்து மலையாளியாவும் இருப்பாங்க. சில பேர் வந்து ஹஸ்பண்ட் உருதுவாவும் ஒய்ஃப் தமிழாவும் இருப்பாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மலையாளத்துல வந்து வெள்ளம்னா தண்ணி, வெள்ளம் கொண்டு வா அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து தண்ணிக்கு பதிலா தமிழ்ல வெள்ளம்னா என்னது, ஃப்ளட் இல்லைன்னா ஜாகரி, ஜாகரியை கொண்டு வந்து கொடுத்தா ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? ஆனா வேர்ட் என்ன, காமன் தான், ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன, வேற வேற. இதே மாதிரி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான மத்த லாங்குவேஜஸ்ல, இப்போ இங்கிலீஷ்ல வந்து கிஃப்ட், கிஃப்ட்னா என்ன, பிரசன்ட், அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுற அன்பளிப்பு. இதே வந்து ஜெர்மன்ல கிஃப்ட்ங்கிற வார்த்தைக்கு பாய்சன் அர்த்தமா. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜெர்மன் உமன் கிட்ட போய் ஒரு உமன் நான் என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? ஐயோ அப்படின்னு போயிடும், போலீஸ் கேஸ் ஆயிடும். அதனால அதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, பெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சஃபர் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பிரெஞ்சுல பெயின்ங்கிற வார்த்தைக்கு பிரெட்னு அர்த்தமா. எவ்வளவு வித்தியாசம் இல்ல. வேர்ட்ஸ் வந்து சேம் தான், ஆனா அதோட மீனிங் வேற. இப்படிதான் மார்ஸ் வாசிகளும் வீனஸ் வாசிகளும் காமனான வேர்ட்ஸை பேசினாலும் அவங்களோட உள்ள அர்த்தம், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க யூஸ் பண்ற இடத்த பொறுத்து அதுக்கான அர்த்தம் மாறுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மார்ஸ் வாசிகளும் வீனஸ் வாசிகளோட பொறுப்பு. ஆரம்பத்துல அவங்க என்ன பண்ணாங்க, வேற வேற லாங்குவேஜ் பேசினாங்கல்ல. அப்போ வந்து வீனஸுக்கு போன உடனே டிக்ஷனரி எடுத்து பாக்குறது, தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் கிட்ட போய் லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படின்னு ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. இதை எங்க கம்பேர் பண்ணலாம்? இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புதுசா கல்யாணம் ஆன உடனே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவங்க புதுசா வேற வீட்டுல இருந்து வந்தவங்க, வேற கிரகத்துல இருந்து வந்தவங்கிற விஷயத்தையே மறந்துட்டு தனக்கு பிடிச்சது தான் வீட்டுல சாப்பிட்றது தான் அவங்களுக்கும் பிடிக்கும்னு இவங்களா டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்கிற விஷயமே இருக்காது, புரிஞ்சுக்கிறதும் இருக்காது. இவங்க வந்து அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு அவங்கள நினைக்கிறதும், அவங்க இவங்கள நினைக்கிறதும், இப்படியே பிரச்சனைகள் வளர்ந்துட்டே போகும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆனா வந்து சேம் மீனிங், அந்த இடத்த பொறுத்து அர்த்தம் மாறும் அப்படிங்கிறத வந்து இன்னும் பெட்டரா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக்ல. உமன் வந்து அவங்களோட வேர்ட்ஸை வந்து ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே இடத்துல மேன் வந்து அவங்களோட வேர்ட்ஸை வெறும் கம்யூனிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உமன் வந்து அவங்களோட வேர்ட்ஸ்ல எப்பவுமே எக்ஸாஜரேட்டடா, அதாவது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும், நீ எப்ப பார்த்தாலும் சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா சொல்ற, இது சாதாரண விஷயம், இது எதுக்கு இவ்வளவு பெருசா சொல்ற, எதுக்கு இப்படி மிகப்படுத்தி பேசுற அப்படின்னு கேக்குறது. இப்போ வந்து பெண்கள் அவங்களுக்கே உள்ள ஒரு விஷயத்துல எக்ஸாம்பிளுக்கு எப்படி பேசுவாங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான், நீங்க வந்து நான் சொல்றதை கேட்கறதே இல்லை, இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. அங்க எதுவுமே நடந்திருக்காது, ஆனா ஹஸ்பண்ட் இப்ப எதுவுமே நடக்கல, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசா பேசுற அப்படின்னு கேக்குறது. இந்த இடத்துல ஆண்களாகிய நீங்க அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். மிகைப்படுத்துதல் அப்படிங்கிறது பெண்களோட நேச்சர். அவங்க வந்து எப்படி கவிஞர் மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லுவாரோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் நீங்க நோட் பண்ணணுமே தவிர அவங்களோட வேர்ட்ஸை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்களாகி நீங்க மட்டும் மிகைப்படுத்துறதே இல்லையா? கல்யாண புதுசுல பொண்ணாடி பார்த்து என்னெல்லாம் சொல்றீங்க, என்னன்னு பாட்டுல வர வரிகள், அழகிய நிலவில் ஆக்சிஜன் அமைத்து அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். சாத்தியமா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? ஆனா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, கேட்டு ரசிக்கிறோம்ல. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி, இது பொய்ன்னு தெரிஞ்சாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. நாங்க என்னைக்காவது அதை சொல்றோமா? இல்ல இல்ல, நீங்க சொல்றது பொய், அப்படிலாம் கிடையாது, நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்கன்னு சொல்றோமா? இல்ல இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. நீங்களும் பெண்களோட வீனஸ் வாசிகளோட லாங்குவேஜ்ல மிகைப்படுத்துதல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை புரிஞ்சுக்கிறதுல கான்ஃபிளிக்ஸ் குறையும். இப்ப இதை இன்னும் பெட்டரா ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ல சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு நாள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா ஆஹ் மார்ஸ்வாசியான ஆண்கள் கணவர்கள் காதுல அது எப்படி விழும்னா, நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க, நான் மட்டும் வேலை பார்க்கணுமா, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா, நாலுல இருந்து நான்லாம் செய்ய முடியாது, நீ தான் செய்யணும், இப்படி காதுல விழும். உடனே அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க, முடிஞ்சதை செய்ய வேண்டியதானே, என்ன நீ மட்டும் தான் எல்லாமே செய்யறியா, உடனே சண்டை ஸ்டார்ட். இப்ப அந்த இடத்துல அவங்க அந்த வைஃப் வீனஸ் வாசி என்ன நான் டயர்டா இருக்கேன், என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன, நான் இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், என்னால முடியாது, நிஜமாவே டயர்டா இருக்கேன், டின்னர் செய்யும் போது எனக்கு நீங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லைன்னா இன்னைக்கு டின்னர் வெளியே வாங்கிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்டா இதை தான் கேக்குறாங்க. ஆனா ஆண்கள் என்ன நினைச்சிட்டு உடனே அதுக்கு டைரக்டா மீனிங் வச்சு அவங்களுக்கு பதில் சொல்றது. இந்த இந்த லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், இதுக்கான ஒரிஜினல் அர்த்தத்தை ஒரு கணவர் உணர்ந்திருந்தா அவர் உடனே எப்படி பதில் சொல்லுவாரு, அப்படியா உனக்கு இன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம வேணா டின்னர் வெளியே வாங்கிக்கலாம், சண்டேஸ் வரும்போது வீட்டு வேலையெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்படி சொன்னா அந்த இடத்துல கான்வர்சேஷன் எவ்வளவு ஸ்மூத்தா போகும், அடுத்து பிரச்சனை வருமா. அந்த லாங்குவேஜ் டிஃபரன்சஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் ஆத்தர் சொல்றாங்க. அடுத்து அடுத்த பாயிண்ட், இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஓகே, எல்லாருக்குமே எமோஷன்ஸ் மாறும், கீழே போகும், மேல வரும், இதெல்லாம் வராம ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பேர் சண்டே இல்லாம போக முடியுமா, இதெல்லாம் படிச்சுட்டா அப்படின்னு கேட்டா இல்ல, சண்டை வரதான் செய்யும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான். மென் கோ டு தேர் கேவ்ஸ், விமென் டாக். இப்போ ஒருத்தங்க ஆண் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பிரச்சனைகளை விட்டு விலகி போய் தூரமா இருந்து அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா மார்ஸ்வாசிகள் என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு தள்ளி நின்று பார்ப்பாங்க, அப்போவாது எனக்கு சொல்யூஷன் கிடைக்குதா, அப்படி இல்லைன்னா அதுல இருந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னா அது என்னோட கௌரவ குறைச்சல், அப்ப என்ன பண்றது, அந்த கில்ட்டை சரி பண்றதுக்காக டைவர்ட் பண்ணுவாங்க. எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க, மேட்ச் பாக்குறது, நியூஸ் பாக்குறது, இப்படி அவங்களோட விஷயங்கள்ல ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கன்னு அதுல டைவர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல இத மென் கோ டு கேவ்ஸ், அதை அவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இந்த கான்செப்டை அவங்க குகைக்கு போறதா கான்செப்ட் சொல்லுது. அப்போ இத ஒரு மனைவி வீனஸ் வாசி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, அவர் கேவ் போன உடனே என்ன, நானே இங்க 1008 பிரச்சனையில இருக்கேன், உங்களுக்கு இப்போதான் மேட்ச் பார்க்கணுமா, ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, நாங்க சண்டை வரும். இப்ப அந்த இடத்துல அவர் அமைதியா இருக்காரு, அவர் தள்ளி போய் நிக்கிறாரு, பிரச்சனை விட்டு தூரமா இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஒய்ஃப் புரிஞ்சுக்க வேண்டியது, அவரோட பிரச்சனைய சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உங்க உதவி இல்லாம. நீங்க வெயிட் பண்ணுங்க, போயிட்டு அவரே சொல்யூஷன் கிடைச்சோன்னா திரும்ப வந்துருவார், இல்ல ரிலாக்ஸ் ஆனோன்னா திரும்ப வந்துருவார். அவர் பின்னாடியே நீங்க போய் என்னங்க பிரச்சனை சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டு தான் போகும், நீங்க பேசுறத அவர் கேட்க போறதும் இல்ல, சொல்யூஷனும் கிடைக்காது. இப்ப இதே இடத்துல உமன் அவங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி குறைப்பாங்க, அவங்க பேசி குறைப்பாங்க. அது சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் எப்படியா வேணா இருக்கட்டும், ஏன் பிரச்சனையோ பக்கத்து வீட்டு பிரச்சனையும், ஆனா நான் பிரச்சனையை பத்தி பேசுவேன். உடனே கணவர்கள் அவங்க பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம அடுத்த வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு உடனே மிஸ்டர் பிக்ஸிட் ஹேட்டை கொண்டு வந்துருவார். உடனே இந்த ஒய்ஃப்க்கு கோவம் வந்துடும். இப்போ இப்படி கேட்காம அவங்களோட ஸ்ட்ரெஸ் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உமன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனையை பத்தி பேசணும், அவ்வளவுதான், பேசும். அப்போ இப்ப இந்த இடத்துல சொல்யூஷன் என்ன, ஆண்கள் குகைக்கு போகும்போது பெண்கள் பொறுமையா இருங்க, அதாவது அவங்க கிட்ட போய் கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. அதே பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது பேசும்போது ஆண்களாகிய மாஸ்வாசிகள் நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு நான் அமைதியா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கோவம் வந்துடும். அமைதியா எல்லாம் அப்பப்போ அப்படி சொல்லி அப்படியா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ஸை காமிச்சிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் நீங்க கேட்குறீங்கன்னு தெரியும். இந்த கேட்கும் கலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாங்க. அந்த கேட்கும் கலையை கத்துக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அந்த புக்ல இருக்கு, நேரம் போதாததுனால ஷார்ட்டா கொண்டு போறேன். இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். அடுத்தது ரப்பர் பேண்ட் தியரி. ரப்பர் பேண்ட் தியரி அப்படின்னு சொல்லி இங்க எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணோட எமோஷன்ஸை ரப்பர் பேண்டோட கனெக்ட் பண்றாங்க. எப்படி ரப்பர் பேண்டோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் அவங்களோட மனைவியோட, அதாவது அவங்களோட லைஃப் பார்ட்னரோட நெருக்கமா வரணும், அவங்களோட ஃபேமிலியோட நெருக்கமா வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும். எப்படி, அதாவது ஒரு ரப்பர் பேண்டை எப்படி தூரமா இழுத்து திரும்ப விட்டோம்னா டக்குன்னு ஸ்பீடா அது எவ்வளவு தொலைக்கு நெருக்கமாகுமோ அது போல அப்படின்னு சொல்றாங்க. ஆணோட எமோஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நெருக்கத்துல இருக்கும்போது ஒரு ஆணோட எமோஷன்ஸ் அவனோட சுதந்திரம் பறிக்கப்பட்டதா உணருமா.
சரி, இது வந்து ஆண் வாலண்டியரா ஒரு ஹஸ்பண்ட் செய்யறாரா, ஒரு ஆண் செய்யறாங்களா, இல்ல நான் இப்ப வந்து வேலைக்கு போயிட்டு அப்புறமா தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரானா இல்ல. இது ஒரு நேச்சுரல் பெனாமினா, நேச்சுரல் ப்ராசஸ், அது தானாவே நடக்குது. இது வந்து மனைவி தப்பு பண்றதால நடக்கு. இப்ப எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, நேத்து நைட் வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, நான் மாமியாரை பத்தியும் பேசல, அவர் தங்கச்சி பத்தியும் பேசல, காலையில இருந்து மூஞ்சி கட்டுறாரு, என்னன்னே தெரியல, நான் எதுவுமே நடக்கல ஆனா சண்டை போடுறாரு, அதனால மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு, என்ன பின்னாடியே போய் என்னங்க சொல்லுங்க, என்னாச்சு, ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னு கேக்குறது. இப்ப இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, உங்களுக்கு அவரோட அன்பு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொன்னா விலகி போக விடுங்க. போவாங்க, ரப்பர் பேண்டோட இழுக்கிற தன்மை இருக்கிற வரைக்கும் தான் போவாங்க, அதே ஸ்பீட்ல திரும்பி வந்துருவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, போதும். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். இப்போ இதே இடத்துல பெண்கள் வந்து விலகியே போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பெண்கள் விலகி போவாங்க காரணத்தோட. ஒரு ஆண் வந்து அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணும்போதோ, அவங்கள பிடிக்காத விஷயங்களை செய்யும் போதோ பெண்கள் பர்பஸோட விலகி போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க ஹஸ்பண்ட் செய்யும் போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது, அதை அவங்களுக்கு வந்து நல்லதா அவங்க ஃபீல் பண்ணும்போது திரும்ப வந்துருவாங்க. ஆனா ஆணுக்கு இந்த ப்ராசஸ் அப்படி எந்த ரீசனோடையும் நடக்கிறது இல்ல, காரணமே இல்லாம விலகி போவாங்க, அதே ஸ்பீட்ல திரும்ப வந்துருவாங்க. சோ விலகி போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து உங்களோட ஆப்சன்ஸோட அருமை புரியுது. இந்த இடத்துல சந்தோஷப்படுங்க. எவ்வளவு தொலைக்கு விலகி போறாங்களோ அதே ஸ்பீட்ல அதை விட நெருக்கமா திரும்ப கிட்ட வருவாங்க. ரப்பர் பேண்டை இழுத்து விடும்போது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அப்படியே சுருண்டு ஒட்டிக்கும் ரெண்டு சைடும், இல்ல அப்படிதானே? அப்போ அந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் தியரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இந்த பெனாமினாக்கு வந்து பொருத்தமா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு இந்த புத்தகத்துல இருக்கு. ஜான் கிரே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப சில இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப் அட்வைசஸ் மட்டும், அதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மென் ஆர் ஃப்ரம் உமன் அண்ட் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். அதாவது நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கிரகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே ஒரே கிரகத்தை சேர்ந்தவங்க இல்ல, வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து, they speak different languages, use dictionaries to know them better. அதாவது ரெண்டு பேரும் வேற வேற மொழி பேசுறவங்க அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டரா டிக்ஷனரிஸை யூஸ் பண்ணுங்க. அது அந்த மாதிரி டிக்ஷனரி எந்த கடையில கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. நீங்க தான் உங்களுக்குள்ள பேசி பேசி ஒரு தடவைக்கு நோட்ஸ் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தெரியலன்னா அவங்க கிட்டே கேட்டுருங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கு அடுத்து, டோன்ட் கிவ் யுவர் ஸ்பௌஸ் வாட் யூ வாண்ட், கிவ் தெம் வாட் தே வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களோட தேவை வேற, அவங்க வேற உலகத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இந்த டிஃபரன்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க முடியும். நம்ம எப்பவுமே நம்ம பண்ற தப்பு, நம்மளுக்கு தேவையானது அவங்க கிட்ட இருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. நம்மளுக்கு என்ன தேவை, எனக்கு வந்து அஃபெக்ஷன் தேவை, வீனஸ் வாசிகளுக்கு என்ன தேவை வந்து அவங்களுக்கு கேர் தேவை, அஃபெக்ஷன் தேவை, பாசம் தேவை, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு விழுந்து விழுந்து கொடுக்கறது. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு தேவை ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு தேவை அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு தேவை வந்து அவங்கள வந்து உயர்த்தி பேசுறது, இது மாதிரி. சோ அதை வந்து அவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு தேவையான இதே மார்ஸ்வாசிகள் பெண்களுக்கு தேவையான நீங்க வந்து அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும், உங்களோட சாதனையை மட்டும் நீங்க கொடுத்துட்டா, இல்ல அவங்களுக்கு பெரிய வீடு கொடுத்துட்டா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, பில்டிங்ஸை பார்த்து சாட்டிஸ்ஃபை, உங்களோட போஸ்ட்டை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு தேவை அவங்களுக்கான லவ் அண்ட் கேர். வீனஸ்ல வந்து அவங்க அதை தான் வாங்கி பழக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு தேவை, அதை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட், men needs trust, acceptance and respect. Women needs care, understanding and dedication. அடுத்து ரொம்ப சின்ன விஷயம் தான், ஷேர் கிஃப்ட்ஸ் டு இன்க்ரீஸ் நம்பர்ஸ் இன் யோர் பாயிண்ட்ஸ். இப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவங்க எப்போ பெற்றுக்கொள்றாங்களோ, அதாவது அடுத்தவங்க கிட்ட இருந்து, அதாவது தன்னோட பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கும் போது நம்மளே அறியாம சில பாயிண்ட்ஸ் மார்க்கா கொடுத்துட்டே வரும். இப்போ இந்த மார்க்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, மென் தனியா கால்குலேட் பண்றாங்க, உமன் தனியா கால்குலேட் பண்றாங்க. இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒண்ணு தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி கிடையாது. இப்போ நீட் எக்ஸாமுக்கும் நார்மல் 10th போர்டு எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி மார்க் கொடுக்குறாங்களா? இல்ல. 10th போர்டு எக்ஸாம்ல என்ன எழுதினாலும் வந்து அதுக்கு மார்க், தப்பா எழுதுனா அதுக்கு மார்க் இல்ல, அப்படிதான். ஆனா அதே வந்து நீட் எக்ஸாம்ல எப்படி, ரைட்டா எழுதுறதுக்கு மார்க், தப்பா எழுதுனதுக்கு மைனஸ் மார்க். இப்போ இப்படிதான் இங்க கால்குலேஷன் ஒர்க் ஆகுது.
ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் பெரிய பெரிய விஷயங்கள் கார் வாங்கி கொடுக்கறது, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறது, இதுக்கெல்லாம் என் ஒய்ஃப் வந்து நிறைய மார்க், அதாவது 100க்கு 70 18 கொடுப்பாங்க, அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாலேயே ஓடுறது. அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதுக்காக இந்த 2 வருஷம் ஃபுல்லா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அது பின்னாலே ஓடுறது. ஆனா விமனோட கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியல. விமனோட கால்குலேஷன் எப்படின்னா, அது விஷயம் பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, அவங்க ஈக்குவலா 1 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன விஷயங்கிறது தான், அதாவது எத்தனை தடவை நீங்க கொடுக்குறீங்கிறது தான் மேட்டர். அதே இடத்துல பெண்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ், பெண்கள் வந்து எப்பவுமே கொடுக்கறதுக்காக அவங்க பழக்கப்பட்டவங்க. அப்போ ஆரம்பத்துல அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எதையுமே பெறலைங்கிறது அவங்க கான்சியஸ்க்கே வராது. ஒரு காலம், கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. கொடுத்துட்டே இருந்து கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு தோணும் போதுதான் வந்து அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோவமும் வர ஆரம்பிக்கும். இது நடக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இயர்ஸ் ஆயிடும்னே வச்சுக்கோங்களேன். அப்படி ஆகும்போது அந்த ஹஸ்பண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப 10 வருஷமா அவங்க வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த ஹஸ்பண்ட் என்ன நினைச்சுப்பாருன்னா, இவங்க எதையுமே வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுத்து பழக்கப்பட்டவங்கல்ல. ஒய்ஃபுங்கிறவங்க வந்து எப்பவுமே லவ்வையும் கேரையும் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க, அதனால கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கலங்கிறத அவங்க வெளிக்காட்டியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப நல்லவ, நான் வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை, நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஹஸ்பண்ட்ஸ் எப்படி தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னா, அவங்க வெளிக்காட்டல, அவங்க வந்து அவங்களோட அதிருப்தியை காட்டலைங்கிறதுக்காக நம்மளும் கொடுத்துட்டே தான் இருக்கோம்னு நினைச்சுப்பாங்க. அவங்க எதுவுமே கொடுக்கலங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு ஆண்களுக்கான மெச்சூரிட்டி வயசு கொஞ்சம் அதிகம், பெண்களுக்கு இது ஆரம்பத்திலே வந்துடும். சோ இந்த கேப்பை கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது பெரிய கேப்பா மாறிடும். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு ஆண்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, இதை ரியலைஸே பண்ணிருக்க மாட்டாங்க, பெண்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆணுக்கு இவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தும் போதுதான், அப்ப நம்ம எதுவுமே கொடுக்கல போல அப்படின்னு அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். கொடுக்கறதுக்கு அவனை பழகிக்க ஆரம்பிப்பான். இப்ப இந்த இடத்துல மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்து முடிச்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க கிட்ட இருந்து வந்து விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ், அதாவது மார்க் போடுற விஷயத்த கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்க. கணவன்மார்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க வந்து சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் வந்து ஒரே மாதிரி மார்க் தான் கொடுக்குறாங்க. அதனால சின்ன சின்ன விஷயம் நீங்க நினைக்கிற இதெல்லாம் மேட்டரே இல்லைன்னு நினைக்கிற இந்த பூ வாங்கி கொடுக்கறது, கார் கதவை திறந்து விடுறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இல்ல புகழ்றது, எதுவா வேணா இருக்கலாம், அவங்களோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்க ஒன் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமா மார்க்ஸ் சேர்த்துக்கோங்க, ஒய்ஃப்ஸ்க்கு ஈக்குவலா மார்க் வச்சு. இது இடத்துல இன்னொரு விஷயம் ஆண்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு 10 மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்க ஒய்ஃப் ஒரு 30 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10 மார்க்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாங்கின 10 மார்க் அவங்க 30 மார்க்ல இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன செய்வாங்க, நான் 20 அவரு 0 அப்படின்னு வச்சுப்பாங்க. அந்த இடத்துல அவங்க மைனஸ் பண்றாங்களா, அப்பதான் நீட் எக்ஸாம் நடக்குது. இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட மார்க் மைனஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து ஒரு பாயிண்டா கூட்டிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஈக்குவல் மார்க் தான். நீங்க பெரிய ஆன்சர் எழுதினாலும் சரி, சின்ன ஆன்சர் எழுதினாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மார்க் தான். ஸோ ஷேர் கிஃப்ட்ஸ் பிட்வீன் யூ. அது எந்த மாதிரி கிஃப்டா வேணா இருக்கலாம். கிஃப்ட்ஸ்ன்னு சொல்றது பொருட்களை மட்டும் மீன் பண்ணாது, எல்லாத்தையும் நீங்க கொடுக்குற வார்த்தைகளும் கூட கிஃப்ட் தான். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்ஃபிளிக்ஸை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றது, நம்ம ஆல் ஆஃப் அ சடன் இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ரியாக்ட் பண்றோம்னா, அது நம்மளே ரியாக்ட் பண்ணலையாம். எப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி அந்த நேரத்துல வார்த்தைகளை விடுறோம். அது நம்மளோட ட்ரூ செல்ஃப் கிடையாது, நம்மளோட ட்ரூ லவ் அது கிடையாது. அப்போ அந்த இடத்துல கான்ஃபிளிக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிரச்சனை வந்த உடனே பேசாதீங்க, அதுக்கு பதிலா லெட்டர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு, சேட் வந்துருச்சுங்கிறதுனால யாருமே லெட்டர்ஸே எழுதுறது இல்ல. சோ லெட்டர்ஸ் எழுதுற பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க என்ன உங்க ஹஸ்பண்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஹஸ்பண்ட் ஆகிய நீங்க என்ன உங்க ஒய்ஃப்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அதை லெட்டர்ஸ் மூலமா எழுதி கொடுக்கும் போது உங்களுடைய ட்ரூ செல்ஃபை மட்டும் தான் நீங்க அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. உங்களோட எம்பத்தி, அதாவது அடுத்தவங்களை பத்தி நினைக்கிற யோசிக்கிற விஷயங்கள் அங்க அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆக்குங்க. இன்னும் நிறைய பொக்கிஷம் இந்த மாதிரி இந்த புக்ல இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்னும் அதிகமா பேசுவோம். அதோட சேர்த்து
இப்போ நான் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்லும்போது பெண்களும் சரி ஆண்களும் சரி வந்து என்னை பாராட்டி இருப்பீங்க. கொஞ்சம் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது என்னை மனசு திட்டி இருப்பீங்க. பாராட்ட இங்க ரிவ்யூல எனக்கு கொடுத்துருங்க. திட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஜான் கிரேவ மனசுல திட்டிக்கங்க, அவர் கேட்காது. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ இந்த இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஹுசேன் பாஷா சாருக்கும் சரி, எங்களுடைய என்ஐபி டீமுக்கும் சரி, கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்கும் சரி, இங்க எனக்காக வந்திருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப என்கேஜிங்கா, ப்ராக்டிக்கலா, இன்ஸ்பெக்ட்ஃபுல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த புக் மூலமா மேம் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தெரியப்படுத்தியிருக்காங்க. மென்னும் உமனும் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணலாம், டிஃப்ரெண்டா கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். பெண்களை கவிஞர்களோடு ஒப்பிட்டு பாட்டாவே படிச்சிட்டீங்க மேம். ஆண்களை எப்பவும் ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுறத தடுக்கலாம். இப்படி யூஸ்ஃபுல் ஐடியா சொல்லி நிறைய எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, வேறுபாடுகளை மாற்ற முயற்சிக்காதீர்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைன்னா அர்த்தம் இல்லை. ரெஸ்பெக்ட், எம்பதி அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும்போது தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும்னு இந்த புக் நமக்கு புரிய வச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீட்பேக் செஷன் போலாமா? யா, டாக்டர் அம்ரித் ரூபேந்திரா சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. சிஸ்டர் உஸ்மானா நல்லா இருக்கீங்களா? அமிர்த் ரூபேந்திரா பேசுகிறேம்மா. ஓகே. ரொம்ப அருமையாக இருந்தது. மென் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன் ஃப்ரம் வீனஸுங்கிறத ரொம்ப நீங்கள் சொன்ன விதம் உணர்வுபூர்வமாக நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் ஒரு நோட்ஸ் கூட இருக்குன்னு நினைச்சேன், அப்படியே மைண்ட்லி டேரக்டராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் இது வந்து கேட்குற அனைவருக்கும் அவங்க லைஃப்லேயும் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை நீங்கள் நல்லா கேதர் பண்ணி உள்வாங்கி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய தொடர் முயற்சிக்கு மேலும் மேலும் வளர்ச்சி வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார் அட்மிட் பண்ணிக்கிறீங்க. எஸ். ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். மாஷாலா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த புத்தகம் மூலமா உங்க கருத்துக்களை வந்து எளிமையான முறையில எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சொன்னீங்க. குறிப்பா அந்த கேவ் பேண்ட், அந்த ரப்பர் பேண்ட் தியரி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன முறையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ பெண்கள் எப்பவும் பேசிட்டே இருப்பாங்க, ஆண்கள் கேட்கணும் அப்படிங்கிற விதத்தை வந்து எல்லாரும் புரியுற மாதிரி அழகா சொன்னீங்க. அட்லீஸ்ட் கேட்க செய்யுங்க, கேட்டா அவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் குறைங்கிற மாதிரியும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில நல்லா இருக்குங்கிறது ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சல்மான் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி, நல்ல அருமையாக சொன்னீங்க. நல்ல அருமையாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன விதமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னதை கேட்கும்பொழுது எங்களுக்கு அந்த புத்தகத்தை மறுபடியும் ஒரு வாசிக்கணும் போல ஒரு இருக்குது. அருமையாகி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். Yes, thank you sir. Thank you everyone for your valuable feedback and active participation. இன்னைக்கும் செஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடேஸ் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் முகமது ரிஸ்வானா மேம் ஃபார் சச் அ மீனிங்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி லேர்னிங் மேல பேஷன் வச்சு டெய்லி ஜாயின் பண்ற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ரிமெம்பர், ரீடிங் gives us knowledge, understanding changes our relationships, apply what we learn, transform our lives. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.